இப்போ நண்பர்கள் இந்த அழகர் கோயில்னு ஒரு இங்கேயும் இருக்குது. நம்ம மதுரையில் எப்படி அழகர் கோயிலோ அதே மாதிரி கீழே கருப்பசாமி, மேலே அழகர் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போகிற ரூட்டு இதுங்க. நம்ம ட்ரெக்கிங் போகிற ரூட்டு இந்த ரைட் சைடில் இருக்குது இல்லையா. இப்போது ஃபாரஸ்ட் டீம்லேருந்து எல்லாருமே போய் லைட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம். அதை முடிச்சுட்டு அங்கே தான் மண்டபம் இருக்குது, இல்லைன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குது. மண்டபம் முடிச்சுட்டு நம்ம அப்படி இந்த ரூட்டுக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிடலாம். நிறைய மரங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்னும் வைல்ட் லைஃப் யாரும் எதுவும் பார்க்க முடியல. ரெட்ஸி தேங்க்யூ. நம்ம ட்ரெக்கில் இப்போ நம்ம அழகர் கோயிலுக்கு வர்றோம். இங்கே தான் உட்காந்து நம்ம சாப்பிட போகிறோம். பட் கோயிலுக்கு மேலே போய் பார்க்க டைம் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் நமக்கு ட்ரெக்கு ரூட்டு வேறு. இதில் 247 படி. ஓகே, ரொம்ப நன்றி. இதுதான் அந்த இடம். சரி, நம்ம இங்கே அழகரையும் சேவிச்ச பண்ணிக்கலாம். கீழேருந்தே அவரையும் கும்பிட்டுக்குவோம். இங்கே செண்பகத்தோப்பை தாண்டி அழகர் கோயில் இருக்கு இல்லையா, ஸ்ரீலிபுத்தூரில். இங்கேயும் என்னென்னா அப்படியே மதுரையில் என்ன ஒரு இப்போ நம்ம வழிபாடு முறை இருக்கோ அந்த தீர்த்தங்களுமே இங்கேயுமே இதுக்கு பேர் நூபுர கங்கை தீர்த்தம் தாங்க. இது எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. அங்கே மாதிரி தான். அதே மாதிரி இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு பேருமே சிலம்பாறு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம மதுரையில் இருக்க நூபுர கங்கை ராக்காய தீர்த்தத்துலையுமே அதுக்கு பேர் வந்து சிலம்பாறு தான் சொல்லுவாங்க. இங்கேயும் பார்த்துக்கோங்க. இங்கேயுமே வந்து இதை நம்ம ஊரில் சுந்தரராஜ பெருமாள் தான் கல்லழகர்னு சொல்லுவோம். இங்கே காட்டழகர். சரிங்களா? அங்கே இங்கே தீர்த்தம் இங்கே குளிக்கிறாங்க. இதுக்கு மேலே தான் படி இருக்குது. அப்படியே ஒரு 247 படிகள் என்னமோ இருக்குது. இந்த இருக்கு பாருங்கள். இதில் ஏறி போனோன்னா நம்ம அழகா தரிசனம் பண்ணிக்கலாம். அப்படியே குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்நாக் முடிச்சாச்சு. நம்ம காட்டழகர் கோயில் அடிவாரத்தில் ரொம்ப ரம்மியமான இடமா இருக்குது. இங்கே அடுத்து ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு மைல் ஸ்நாக் முடிச்சுட்டு வாங்க.